இருக்கிறாங்களா? எலெக்ஷன் கமிஷன் மேலே கூட நம்பிக்கை இல்லாதவங்க தான் 21ல் ஜெயிச்சாங்களா? எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் 24ல் இத்தனை எம்பிக்களை கொண்டு போனாங்களா மத்தியில் எதிர்கட்சிக்கு, இண்டி கூட்டணிக்கு? அப்படி இந்த விஷயங்களை நாம நிச்சயமா மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாயிடும் இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி இத்தனை பேர் ஜெயிச்சு போனீங்க? அதெல்லாம் கடந்து மக்கள் ஆதரவோட வெற்றி பெறுகிறோம்ங்கறாங்க. அது எப்படி சிக்கல்களை கடந்து எலெக்ஷன் கமிஷன் எதிரா இருந்தா இப்பயே எலெக்ஷன் கமிஷன் அப்ப மக்கள் ஆதரவு இருந்தா ஜெயிப்போம், அப்படிதானே இருக்கணும். இப்ப மட்டும் ஏன் உங்களை கண்டு பயப்படுறாங்க? சிபிஐ கண்டோ இடி கண்டோ இதெல்லாம் பயப்படணும்னா அப்ப தவறுகள் இருந்தா தான் பயப்படணும். எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னோட வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா உதவி செய்யணும். அதை விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷனை விமர்சனம் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் BLA 2க்குல அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது இன்னொரு பக்கம் அதை செய்யதானே வேணும். செய்யதான் வேணும். அப்ப அந்த ப்ரொசீஜரை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிறது உண்மைதானே. இறந்தவங்களை நீக்கிறதோ, ஷிஃப்ட் ஆனவங்களை நீக்கிறதோ, அதெல்லாம் இரட்டை வாக்குகளை நீக்கிறதோ இதெல்லாம் தவறே கிடையாது. அதை அவங்களும் ஏத்துக்கணும். அந்த இடத்துல வந்து SIR ஒரு தலைபட்சமா பாக்குறது, ஒரு பக்கம் வந்து அவங்க ஆட்களை போட்டு அவங்க ஓட்டுகளை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறது, இறந்தவங்க வாக்குகளை நீக்காம பார்க்க முயற்சி இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து இப்ப உங்க BLAஸ்ல என்ன பண்றாங்க? அதான் நீக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீக்கிட்டு இருக்காங்க. இப்ப இறந்தவங்க வாக்குகள்ல நீக்கப்படுகிறது. ஒருத்தர் அதை கண்டுக்காம நாம் தமிழர் வேட்பாளர் பேரே நீக்கப்பட்டுருச்சு, இறந்துட்டாங்கன்னு சிவகையில் இன்னைக்கு மறுபடியும் போய் சேர்த்துக்கலாம் வேணாம். அப்ப அதெல்லாம் வந்து கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல இவ்வளவு குழப்பம். அதாவது ஒரு BLA போய் இவங்க இறந்துட்டாங்கன்னு டீடைல் கொடுக்கலாம். அதே தவறுன்னு சொல்லி இன்னொரு BLA போய் திருத்த முடியும். அதுக்குதான் எல்லா கட்சியோட BLAவையும் அதுல வச்சிருக்காங்க. அதனால மீண்டும் அப்பீல் ப்ரொசீஜரும் இருக்கு. இப்ப 9th நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவங்க நேரா போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு என்னோட பேர் இப்படி நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை சாமானியர்கள் இதுக்கு பண்ண முடியும் அல்லது அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான நேரம் இருக்கு? அதாவது அந்த BLOTயே மறுபடியும் அந்த வாக்குகள் நீக்க வரைவு பட்டியல் வந்த பிறகு கூட மறுபடியும் நீங்க உங்களுக்கு தெரியாத கணக்குல சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை சதவீதம் இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன். அர்பன்ல எல்லாரும் இன்னைக்கு வந்து நாங்க எல்லா விதமான உரிமையும் பேசணும் எல்லாத்தையும் செய்யறோம்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் போய் இந்த வேலைகளை பண்றாங்கங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, வராம இருக்கு. அப்ப அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுது இல்ல? பறிக்கப்படுறதெல்லாம் கிடையாது. எல்லா கட்சிகள் BLAக்களும் இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்காங்க. BLA 1 இருக்கு, BLA 2 இருக்காங்க, BLO ஃபீல்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த வாக்கும் விடப்படாது. நியாயமான வாக்குகள்ல சேர்க்கப்படும், தவறான வாக்குகள் உறுதியா நீக்கப்படும். மாற்று கருத்தே கிடையாது.